அண்மை செய்தி. என்னை வைத்து பொய்யான வதந்தி பரப்புவதாக இளையராஜா தெரிவித்திருக்கிறார். அது பற்றிய மேலும் விவரங்களை தர இணைக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி. வணக்கம் ஜீவபாரதி, செய்தி குறித்த முழுவிவரம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலானது மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில். குறிப்பிட்டு மார்கழி மாதம் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நிலையில ஆண்டாள் கோயில்ல இந்த திவ்ய பாசுரம் அப்படிங்கிற பெயர்ல இசை நிகழ்ச்சி மற்றும் நாட்டியாஞ்சலி ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருது. குறிப்பிட்டு இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில முக்கியமான விருந்தினராக பங்கேற்று அங்க சாமி தரிசனம் செஞ்சிருந்தாரு. அவரை அந்த கோயில் இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்திற்குள் அனுமதிக்கவில்லை அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக காலை முதல் தொடர்ச்சியா நம்ம அந்த சமூக வலைதளங்கள்ல அந்த வீடியோக்களை பார்த்துட்டு வரோம். இந்த நிலையில தொடர்பான ஒரு விளக்கமும் இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக அளிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில திரு இளையராஜா அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு சிறிய விளக்கத்தை அளிச்சிருக்காரு. என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல, விட்டுக் கொடுக்கவும் இல்லை. நடக்காத செய்தியை நடப்பதாக பறக்கிறார்கள். இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் என்று தன்னுடைய ட்விட்டர் பதிவில் இளையராஜா அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பிட்டு காலை முதலே பல கட்சியை சார்ந்த பல மிக முக்கியமான பிரமுகர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வரக்கூடிய நிலையில ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக திரு இளையராஜா அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு விளக்கத்தை அளிச்சிருக்காரு. தன்னை வைத்து பொய் வதந்திகளை பரப்புவதாக தனது சமூக வலைதள பக்கத்தில் இளையராஜா தெரிவித்திருக்கிறார். அது பற்றிய மேலும் விவரங்களை தந்தமைக்கு நன்றி ஜீவபாரதி.